வணக்கம் நண்பர்களே. விண்மீன் 42. இதோடு துருவுக்கும் அறிவழகிக்கும் திருமணமாகி 3 மாதம் முடிந்துவிட்டது. தொலைபேசியில் அம்மா அப்பா கயல் தேவராஜுடன் பேசுவது, பக்கத்து வீட்டு வயதான தம்பதியிடம் சிறிது நேரம், அடுக்குமாடி பூங்காவில் சிறிது நேரம், இரவானால் துருவிடம் சிறிது நேரம் செலவழிப்பாள். அவ்வளவுதான். வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இல்லை. சுவாரஸ்யத்தை ஊட்ட துருவும் முயன்றிருந்தால் அவளுக்கும் கொஞ்சம் பிடிப்பு ஏற்பட்டிருக்கும். சில நாட்களாக அதிக வேலை பழுவால் அவனும் அவளை பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. வருவான், சாப்பிடுவான், அறைக்குள் சென்று முடங்கி விடுவான். வெறுப்பானவள். அவன் அறைக்கதவை தட்ட திறந்தவனோ அலைபேசியில் யாருடனோ தீவிரமாக பேசிக்கொண்டே 1 நிமிஷம் என்று கெஞ்சலாக ஒரு கண்ணை மூடி ஒரு விரலை நீட்டி சைகை செய்துவிட்டு பால்கனியில் சென்று நின்றவன் 2 மணி நேரம் ஆகிவிட்டது. கன்னத்தில் கை வைத்து தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்த அறிவுலகின் அருகில் வேகமாக வந்த துருவோ, ரிமோட்டை கூட அழகி, கமான் குவிக் என்று கிட்டத்தட்ட அவள் கையிலிருந்து பறித்தவன் வைத்தது நியூஸ் சேனலை தான். மும்பையிலிருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த விமானத்தின் மீது பறவை மோதியது. இதில் பெண் விமானியான கேப்டன் வைஷாலியின் சாதுரியத்தால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது என்று முக்கிய செய்தியாக அனைத்து ஊடகங்களிலும் வர, துருவுக்கு அவன் உடன் வேலை பார்க்கும் அனைத்து விமானிகளும் மாற்றி மாற்றி கால் செய்து காலில் கலந்துரையாடினர். பொதுவாக அவளுடன் சண்டையிடவாவது சிறிது நேரம் ஒதுக்கும் அவன் 1 வார காலமாக அதையும் தவிர்த்திருந்தான். ஓரளவு விமானிகளின் ஆலோசனை கூட்டம், விமானிகளின் உயர்நிலை சிறப்பு பயிற்சி என அதீத வேலை பழுவால் இருந்தவன் இன்றுதான் சற்று ஓய்வு பெற்றிருந்தான். சில நாட்களாக வெகு நேரம் கழித்துதான் வீட்டிற்கு வரும் அவன் இன்று சீக்கிரம் வரும்போதே 20 days பக்கத்தில் அழுகி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஏற்கனவே கொஞ்சம் கோபமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போலாமா என்று எண்ணியவாறு அவர்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள ஒரு ஷாப்பிங் மாலில் நுழைந்தவன் கண்டது அங்கிருந்த கடையில் அறிவழகி ஒரு ஆடவனுடன் சிரித்து சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை தான். உற்று நோக்க அது அவள் அத்தை மகன் சந்தீப் தான். இவன் எப்படி இங்க என்று யோசித்தவன் மறைந்திருந்து கவனிக்க தொடங்கினான். அங்கிருந்த ஷோரூமில் அவளுக்கு ஒவ்வொன்றாக அணிந்து பார்த்து ஒரு வாட்ச் வாங்கி தந்தவன். அருகில் இருந்த கிஃப்ட் கடையில் ஒரு ஸ்னோஃபாலிங் கண்ணாடி குடுவையில் ஒரு பெண் ஆண் நடனம் ஆடுவது போல் இருந்ததை பரிசாக வழங்கினான். பின் இருவரும் சென்று ஐஸ்கிரீம் பார்லரில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு விட்டு வெளியே வர சந்தீப் அவனின் 2 சக்கர வாகனத்தை எடுத்து வந்தான். இவை அனைத்தும் அடக்கப்பட்ட ஆத்திரத்தில் பார்த்து கொண்டிருந்தான் துரு. அறிவழகிய அவள் அடுக்குமாடி குடியிருப்பில் விட்ட சந்தீப், நாளைக்கு வந்து பாக்குறேன், இன்னைக்கு லேட் ஆயிருச்சு, இதுக்கு மேல இருக்கிறது நல்லதில்ல என்று விட்டு சென்றான். இதை காரில் இருந்து இறங்காமல் நிறுத்தத்திலிருந்து பார்த்தவன் கார் ஸ்டியரிங்கை வேகமாக குத்தினான். அப்படியே இருக்கையில் சாய்ந்தவன் 45 நிமிடம் இருந்துவிட்டு வீட்டிற்குள் வந்தான். கண்களை சுழல விட சமையல் அறை, வரவேற்பறை அவள் இல்லை. அறைக்குள்ள போயிட்டா போல, அவ எங்க போனா எனக்கு என்ன என்றவாறு அவன் அறையை நோக்கி செல்ல முற்பட்டவனின் காதில் சத்தமாக சிரிக்கும் அறிவழகின் குரல் காதில் விழ, யாரிடமோ போன்ல பேசுறா என்றறிந்தவன் செல்ல முற்பட, நாளைக்கு கண்டிப்பா வருவியா மச்சான், உனக்கு என்ன செய்யட்டும் என்று ஆர்வமாக அவள் பேச, வெளியில் இருந்த துருவுக்கு தான் காதில் மட்டுமல்ல 5 புலன்களிலும் புகை வராத குறைதான். சோஃபாவில் சந்தீப் வாங்கி தந்த பரிசு பொருள் இருக்க ஆத்திரத்தில் அதை தூக்கி சுவற்றில் எறிய, அதோ பலத்த சத்தத்துடன் கீழே மோதி விழுந்தது. அந்த சத்தம் கேட்ட அறிவழகி, மச்சான் இரு, கொஞ்ச நேரத்துல கால் பண்றேன் என்று துண்டித்து விட்டு வந்து பார்த்தது கீழே விழுந்து கிடந்த அந்த பரிசு பொருளை தான். ஓடி சென்று அதை பிரித்து பார்க்க சுற்றியிருந்த கண்ணாடி குவளை உடைந்து அதனுள் இருந்த பொம்மை தனித்தனியே பிரிந்து உடைந்திருந்தது. கைகள் நடுங்க அதை ஒவ்வொரு துண்டுகளாக எடுத்தவள் கண்களில் நீர் பெருகியது. கண்களை அழுந்த மூடி திறந்து துருவை நோக்க, அவனோ மார்பில் கைகளை கட்டி அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். சாரி, தெரியாம உடைஞ்சிருச்சு என்றான் அழுத்தமாக. கிஃப்ட் கவர் எங்க இருக்கு? அவ்வளவு தூரம் பறந்து போய் எப்படி உடைஞ்சது என்றால் கேள்வியாக. வாட் யூ மீன்? அப்போ நான் வேணும்னே சுவத்துல தூக்கி போட்டு உடைச்சேன்னு சொல்றியா என்றான். அவனை கண்டு அறிவழகி, ஏற்கனவே கொஞ்ச நாளா இவர் சரியில்லை, இன்னைக்கு சுத்தமா நல்ல மூடல இல்ல என்றவாறு அவனை விட்டு விலகி நடக்க, ஆத்திரமடைந்த துருவோ அவளை தடுத்து நிறுத்தும் விதமாக சுவற்றில் கையை ஊன்றியவன், அதான் நான் பேசிட்டு இருக்கேன்ல, நீ பாட்டுக்கு உள்ள போனா என்ன அர்த்தம் என்றான். உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு அர்த்தம் என்றாள். ஓ, அப்போ மேடம்க்கு யார்கிட்ட பேச விருப்பமோ என்றான். எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, ப்ளீஸ் என்று அறைக்குள் செல்ல முற்பட்டவளின் முழங்கையை பற்றியவன், எனக்கு பசிக்குது, பட்டர் நான் பன்னீர் மசாலா வேணும், இப்பவே, மேக் இட் ஃபாஸ்ட் என்று விட்டு அறைக்குள் சென்றவன் கட்டிலில் அமர்ந்து கைகளை கோர்த்து
கால்களை ஆட்டியவாறு தன்னை சமன் செய்ய முயற்சித்தான். 20 நிமிடம் அப்படியே அமர்ந்தவன் ஃப்ரெஷ் ஆகிவிட்டு வெளியே வந்தவன் கண்டது சாப்பாடு மேஜையில் உணவுகளை அடுக்கி அறிவழகியைத்தான். ஊரில் இருக்கும்போது இருந்த அவளுக்கும் இப்போது இருக்கும் அவளுக்கும் நிறைய வித்தியாசம். அப்பொழுதே சந்தீப் அறிவழகி நெருக்கத்தை கண்டவன் ஆயிற்றே. இப்போது மட்டும் என்ன அவளை விட்டுவிடவா போகிறான் என்று எண்ணியவாறு சாப்பாட்டு மேஜையில் அமர, சர்வ் பண்ணு, அதுக்கும் சேர்த்து தானே காசு வாங்குற என்றான் அழுத்தமாக. அவனை ஏறிட்டு பார்த்தால் அறிவழகி. என்ன, நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா என்க. இல்லை என்று தலையை ஆட்டினாள். பரிமாறியவள் அறைக்குள் செல்ல முற்பட, ஒன் பிளாக் காஃபி என்றான் சாப்பிட்டவாறு. வேண்டா விருப்பக முளக்குரங்கு என்று மனதினுள் அர்ச்சித்து கொண்டே போட்டவள் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்த துருவிடம் நீட்டினாள். இப்போ போகலாமா என்றால் எரிச்சலாக. நான் உன்னை போன்னு சொல்லவே இல்லையே, இன்னும் 10 மினிட்ஸ்ல எனக்கு ஆப்பிள் கட் பண்ணி வேணும் கொடு என்றான். ஆப்பிளா? யாராவது காப்பியும் ஆப்பிளும் சேர்ந்து சாப்பிடுவாங்களா என்றாள். நான் சாப்பிடுவேன், எடுத்துட்டு வா என்றான். இன்னைக்கு பேகி பிடிச்சிச்சான்னு தெரியல இந்த ஆளுக்கு. நானும் பொறுமையா இருக்கணும்னு பார்த்தா என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறான் என்றவாறே கட் செய்து கொண்டு வந்தவள் செல்ல முற்பட, தண்ணி வேணும் என்க. ஏதோ முடிவு பண்ணிட்டான் என்றவர் ஒரு ஜக் நிறைய நீர் எடுத்து வந்தவள் சோஃபாவின் மறுமுனையில் அமர்ந்து விட்டாள். எப்படியும் அறைக்குள் செல்ல இவன் அனுமதிக்கப் போவதில்லை என்றறிந்து அமர்ந்தவள் சற்று நேரத்தில் கண்கள் சொருக உறங்கி போனாள். உறங்கி கொண்டிருந்தவளை பார்த்த துருவோ, யார் என்ன கொடுத்தாலும் கண்ணை முடிட்டு வாங்கிட வேண்டியது, இடியட் இடியட். வீட்டில் மட்டும் சிட்டு சிட்டுன்னு இருக்கா, அவன் கூட இருக்கும்போது எவ்வளோ ஹாப்பி. உனக்கு அவன் தான் வேணும்னா அப்படியே போக வேண்டியதானே, யார் எழுதா நீ என் கூட இல்லைன்னு. ஒருவேளை இங்கிருந்து போய் அவனை தான் கல்யாணம் பண்ண போறாளா என்றவாறு அவளை நோக்க, சலனமில்லா அவள் வதனத்தின் முதன்முறை ஆசை பிறந்தது துருவுக்கு. அவள் கண்ண கதுப்புகளை கண்ட அவனுக்கு, இதை நான் தான் தொட்டு வருட வேண்டும், இதில் வேற யாருக்கும் உரிமை இல்லை. இவள் என் மனைவி, இவளிடம் முழு உரிமை உள்ளவன் நான் மட்டுமே தான் என்றவாறு பிறங்கையால் அவள் கன்னத்தை வருட அவளோ உறக்கத்திலே திடுக்கிட்டாள். ஓகே ஓகே ரிலாக்ஸ் என்றவன் அவளை தூக்கி கொண்டு அவள் படுக்காரை நோக்கி நடக்க, ஏதோ காற்றில் மிதப்பது போல உணர்ந்த அறிவழகி லேசாக மூடிய விழிகளை சுழற்ற, என்று அதிக நேரம் சந்திப்புடன் செலவிட்டதால் என் மச்சானா மச்சான்தான், நன்றி மச்சான் என்று வாய்க்குள் ஏதோ முணங்க அவள் வாயருகே காதை கொண்டு சென்றவன், என்னால முடியல இந்த காட்டறி கூட என்று புலம்பினாள். கடுப்பாகிய துருவோ, தூக்கத்துல கூட என்னதான் திட்டுறான் என்று தலையணியை தூக்கியவன், அப்படியே அம்மிக்கு கொன்னா கூட பரவாயில்ல, முடிச்சிருந்தாலும் டார்ச்சர் செய்றா, தூணால் டார்ச்சர் செய்றா என்று தலையணிய அவள் மீது எரிந்துவிட்டு சென்றான். மறுநாள் காலை பொதுவாக 7 மணிக்கெல்லாம் எழுந்து தயாராக தூங்குபவன் எழுந்திருக்கவே இல்லை. மணி 8 ஆகியது. சென்று மெலிதாக கதவை தட்ட என்றான். ஒரு கையை தலைக்கு அடியில் வைத்தும் மறு கையில் மொபைலை பார்த்தவாறு. வேலைக்கு கிளம்பலையா, லேட்டாச்சே என்றாள். ரொம்ப தாக்குற என்று முணுமுணுத்தவன், போகணும் என்றான். சரி என்று செல்ல முற்பட, ஏன் என்ன அவசரமா வேலைக்கு அனுப்பிட்டு மேடம்க்கு அப்படி என்ன முக்கியமான வேலை இருக்கு என்றான் அவளை முறைத்து கொண்டே. பொறுமை இழந்தவள், யோ என்னையாச்சு உனக்கு, நானும் 2 நாளா பாக்குறேன், சும்மா நைன்னுட்டு இருக்க என்றாள். எது? ஏய் ஹலோ, அதை நான் சொல்லணும், லீவ் இட். நேத்து நீ எங்க போன என்றான். எங்க போன என்றாள் அவனிடமே. உன் மச்சான் கூட வெளியே போனதானே என்றான். ஓ தெரிஞ்சிருச்சா என்றாள். தெரிஞ்சிருச்சாவா? ஹலோ, யூ ஹாவ் டு இன்ஃபார்ம் மீ ரைட் என்றான். இன்ஃபார்ம் இல்லை, அனுமதி கேட்கத்தான் போன வாரத்துலேருந்து முயற்சி செய்கிறேன். நீ எங்கேயா காது கொடுத்து கேட்ட? ஏதோ பறவை மோதிருச்சுன்னு பரபரப்பா இருந்த என்றாள். எது பறவைன்னு ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்ட, அது எவ்வளோ பெரிய இஷ்யூ தெரியுமா? அது போயிங் ஃப்ளைட், கிட்டத்தட்ட அதில் 150 பேசஞ்சர்ஸ் இருந்தாங்க. அது உனக்கு சாதாரண இஷ்யூவா தெரியுதா என்றான். ஓகே லிவிட், நீ எப்போ கேட்டு நான் எப்போ முடியாதுன்னு சொன்னேன், டெல்மி என்றான். நான் கேட்க வரும்போதெல்லாம் ஏதோ முட்டை போட்ட அடக்கோழி மாதிரி ஒரு ரூமில் போய் அடைஞ்சிக்கிட்டா, அப்புறம் நான் எப்படி கேட்க? அப்புறம் என்னமோ உலகத்திலே பைலட்டு வேலை தான் ரொம்ப கஷ்டமான வேலை போல பில்டப் வேற, அதான் கடுப்பாயி வா மச்சான்னு கிளம்பிட்டேன் என்றாள் நக்கலாக. திமிர் பிடிச்சவ என்று எண்ணியவன், சொன்னாலும் சொல்லாட்டாலும் பைலட் ஜாப் கஷ்டம்தான். எங்கள் நம்பி எத்தனை பேசஞ்சர் இருக்காங்க. சிக்னல் சரியா ஃபாலோ பண்ணணும், கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கமெண்ட்டையும் லிசன் பண்ணணும், வெதரு டெக்னிக்கல் இஷ்யூன்னு நிறைய இருக்கு. உனக்கு என்ன தெரியும்? இல்லைனா எங்க ஊருக்கு அண்ணன் சூப்பரா லாரி டிரைவ் பண்ணுவார்னு சொல்லுவ என்றான். கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கமெண்டா? ஓ, அது கூட சுயமா ஓட்ட மாட்டீங்களா? யாராவது சொல்லி கொடுத்துதான் ஓட்டணுமா என்றால் பக்கவட்டாக அவனை ஏற இறங்க பார்த்தவாறு. கடுப்பான துருவோ முகத்தை அழுந்த தேய்த்தவன், உனக்கு என்ன பிரச்சனை இப்போ
என்றான். லாரி ஓட்டுறது அவ்வளோ ஈஸி இல்லை. மேலே என்ன டிராஃபிக்கா இருக்கு? இல்லைல்ல. ஒரு சிக்னல் இருக்கா? ஒரு போலீஸ் செக்கிங் இருக்கா? ஒரு ஸ்பீட் பிரேக் தான் இருக்கா? இல்லைல்ல. சொயின்னு போயிட்டு சொயின்னு தானே வரீங்க. ஆனா இங்க அப்படியா? ஸ்கூல் ஜோன் பார்க்கணும், சைடு ரோடு, கிராஸ் ரோடு, சிக்னலு, பார்க்கிங் வண்டி, பஞ்சரு, சுங்கச்சாவடின்னு பல விஷயம் இருக்கு. பத்தா குறைக்க மாச கடைசியானா டிரைவிங் லைசன்ஸ், ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸ்னு முக்குக்கு நின்று போலீஸ்காரங்க செக்கப்பு வேற. கிடைக்கிறத சாப்பிட்டு கிடைச்ச இடத்துல தூங்கிட்டு 5 நாள் வெயில் மழை புயல்னு பார்க்காம இங்கிருந்து ஆக்ரா அங்கிருந்து இங்கன்னு அசால்ட்டா போயிட்டு வர்றாங்க. உங்களுக்கு ஒரு பறவையை கூட சரியா பார்த்து ஓட்ட முடியல. இதுல பறவை மோதி விபத்துக்குள்ளாக இருந்த விமானத்தை சாதுரியமாக ஓட்டிய விமானியா கன்றாவி. பறவை மேல போய் இவங்க விட்டுட்டு வந்து சாட்சியா சொல்ல போகுதுன்னு பழிய தூக்கி பறவை மேல போட்ட வேண்டியது. அதென்ன போயிங் பிளைட்டு? அது இங்க உள்ள பிரைவேட் பஸ் மாதிரி தானே. மேலே பறந்து போறவங்களுக்கு போனா உசுறு, கீழே தரையிட போனா என்று முடிப்பதற்குள் ஏய் என்றிருந்தான். கொசுரான்னு கேட்க வந்தையா? சரி அதை விடு. மழைனா விமான ரத்து, புயல் புகை மேகமூட்டனால விமான ரத்து. உங்களுக்கு நீங்க ஊட்டுற விமானத்தை செக் பண்ண தனியா ஆளுங்க. இங்க திங்க 5 ஸ்டார் ஹோட்டலு. எவன் அப்பா விட்டு சொத்து? மக்க காசை நீங்க சம்பளமா வாங்கிட்டு போறீங்க என்றாள். ஹே ஹலோ, எங்க ஜாப் அப்படி. சேலரி எல்லாம் ஏர்லைன்ஸ் முடிவு பண்றது என்றான். அதைத்தான் நானும் கேட்குறேன். பஸ் டிரைவருக்கு எவ்வளோ சம்பளம்? 20,000 ரூபாய். பஸ் டிக்கெட்டு 10 ரூபா 20 ரூபா தான். ட்ரெயின் பைலட்டுக்கு எவ்வளோ சம்பளம்? 40,000 50,000. அப்போ ட்ரெயின் டிக்கெட்டு 500 ரூபா 600 ரூபா தான். உங்கள் சம்பளம் எவ்வளோ? 2.5 லட்சம். அப்போ ஏன் டிக்கெட் விலை 5,000 10,000 இருக்காது என்றால் அதிர்ந்து விட்டான் துரு. இவ எவ்வளோ கால்குலேட்டிவாக யோசிக்கிறா. இவ சொல்கிறத பார்த்தா அப்போ லாரி ஓட்டுறது கஷ்டமா, ஃப்ளைட் ஓட்டுறது ஈஸியா என்று எண்ணியவன், சே இவன் நம்மளே குழப்புறா. ஏய் விட்டா சைக்கிள் பைக்கை விட ஃப்ளைட் ஈஸின்னு சொல்லுவ போல என்றான். சைக்கிளு பைக் எல்லாம் டிரைவர் வச்சா ஓட்டுறாங்க. சொந்த வண்டி தானே. உங்களை போல ஊரா வண்டி ஓட்டுறவங்க தான் டிரைவரு. சொந்த வண்டி ஓட்டுனா அதுக்கு பேர் ஓனரு, தெரிஞ்சுக்கங்க என்றாள். கை எடுத்து கும்பிட்டு விட்டான் துரு. ஐ எம் ரியலி சாரி, நான் தெரியாம கேட்டேன், மன்னிச்சிடு என்று விட்டு உள்ளே செல்ல, போயா போயா, பறவை மேலே இவங்க விட்டுட்டு பறவை வந்து மோதிச்சாம்ல பறவை. இதுக்கு உடனே சிறப்பு பயிற்சி, வட்டமேஜ மாநாடு, குளிர்கால கூட்டத்தொடர்னு மீட்டிங் வேற. என்ன சீனு என்று முணுமுணுத்தவளின் முனங்களை கேட்ட துருவோ, இவ ரொம்ப டேஞ்சரஸ், ஆனா எல்லாத்தையும் வித்தியாசமா யோசிக்கிறா. என்னோட எதிர்காலம் ரொம்ப சிறப்பா என் கண்ணு முன்னால தெரியுது என்றவாறு கட்டலில் சரிந்தான். விண்மின் 43. சிறிது நேரத்தில் அழைப்பு மணி ஒலிக்க திறந்தவள் முன் நின்றது சந்தீப் தான். முகம் முழுவதும் புன்னகையுடன் அவனை வரவேற்று அமர வைத்துவிட்டு சென்று துருவிடம் கூறினாள். மச்சான் வந்திருக்காரு என்றாள். அதுக்கு ரெட் கார்பெட் விரிச்சு வரவேற்கணுமா என்றான் நக்கலாக. அதை அறியாதவளோ, இல்ல அவன் உங்களை தான் பார்க்க வந்திருக்கான் என்றாள் ஆர்வமாக. அவனை பார்த்து விழிகளை சுருக்கி ஏளனை பார்வை செய்தவன், காலையில வேலைக்கு போகல, டைம் ஆச்சுன்னு தவிச்ச, அப்போல்லாம் சொல்லலையே உன் மச்சான் என்னத்தான் பார்க்க வர்றாருன்னு, இப்போ மட்டும் என்ன திடீர்னு ஞானோதயம் என்றான் படுக்கையில் உயரமாக படுத்துக்கொண்டு. இல்லை கொஞ்ச நாள் நீங்கள் நல்ல மூடில் இல்லை, அதான் சொல்லலை. எதுனாலும் அவன் போனதுக்கு அப்புறம் பேசலாம். முறை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான், அவனை மதிக்கலன்னா நல்லாவா இருக்கு என்றாள். நான் ஏதாவது பேசினா தையா தக்கான்னு குதிப்பா. அதே அவங்க மச்சானா மட்டும் எவ்வளோ பவ்யம் என்று எண்ணியவன், போ வர்றேன் என்றான். சரி நானும் சாப்பிட எடுத்து வைக்கேன், சீக்கிரம் வாங்க என்று விட்டு ஓடினாள். சந்தீப் ஒன்று முட்டாள் இல்லையே. உள்ளே சென்று அறிவழகி பேசியதும் துரு பேசியதும் அவன் காதில் விழத்தான் செய்தது. முன்பு சிறு பிள்ளைகளாக அடித்து விளையாடிய அவர்கள் அவள் கணவர் முன் திடீரென இயல்பான உறவினர்கள் போல் நடிக்க வரவில்லை. இருப்பினும் சந்தீப்புக்கு சங்கடமான நிலையில்தான் அமர்ந்திருந்தான். அறிவழகியிடம் நிறைய மாறுதல்கள் வெளித்தோற்றத்தில் இருந்தாலும் உள்ளூர அவள் நலமாக இல்லை. ஏதோ குழப்பத்தில் இருப்பதாக தோன்றியது. அதற்கு ஏற்றாற்போல் துருவின் நடவடிக்கை இருக்க இருவருக்கும் கட்டாய கல்யாணம். அதனால் அவர் அவளை கடமைக்கு மனைவியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார், காதலாக அல்ல என்று உணர்ந்திருந்தான். அன்று எல்லாம் சரியாக நடந்திருந்தால் அறிவழகிக்கு இன்று இந்த நிலைமை வந்திருக்காது என்று ஆழ்ந்த யோசனையில் அமர்ந்திருந்தவனை ஹாய் என்றான் துரு. சட்டென நிமிர்ந்தவன், ஹலோ பாஸ், கங்க்ராட்ஸ், சாரி ஃபார் டிலே விஷஸ். ஊரில் மாமா கூட பேசுறதில்ல, ஆனால் அறிவு உங்களை கல்யாணம் பண்ணி இங்கே தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு உங்கள் அட்ரஸை கண்டுபிடிச்சேன் என்றான். இட்ஸ் ஓகே. அப்புறம் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா என்றான் துரு. ஆமாம் பாஸ், எங்கள் கம்பெனிலேருந்து நான் தான் ஒரு சேஞ்சுக்கு கேட்டு வாங்கிட்டு வந்தேன் என்றவாறு அறிவழகியை நோக்கினான் சந்தீப். அவர்கள் பார்வை பரிமாற்றத்தை உணர்ந்த துருவும் என்று குரலை சிறுமியவாறு, அப்புறம் மேரேஜ் எப்போ
என்றான் துரு. சீக்கிரமா செஞ்சிடலாம் பாஸ் என்று விட்டு ஏதோ யோசனை வந்தவனாக அறிவு, அந்த கிஃப்டை எங்க என்றான் சந்தீப். இதுவரை சிரித்த முகத்துடன் அமர்ந்திருந்த அறிவழகியின் முகம் சட்டென மாறியது. அது அது வந்து மச்சான் கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு என்றாள். உடைஞ்சிருச்சா என்றவன், ஏன் அறிவு கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம்ல, இல்லை சொல்லியிருந்தா இன்னைக்கு வேற வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. பரவாயில்ல விடு, நாளைக்கு வேற வாங்கிட்டு வர்றேன் என்றான் சந்தீப். இல்லை மச்சான் வேண்டாம், அதான் ஏற்கனவே வாங்கி கொடுத்துட்டேல, அப்புறம் ஏன் என்றாள் அறிவழகி. இவர்கள் இப்படி மாற்றி மாற்றி பேசுவதை கேட்டு வெறுப்பானவன், எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க 2 பேர் என்ன பேசிட்டு இருக்கீங்க என்றான் துரு. இல்லை பாஸ், நேற்று நான் உங்கள் வெட்டிங் கிஃப்டாக ஏதாவது தரலாம்னு செலக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அறிவழகி தான் ஒரு கிஃப்டை எடுத்து, இந்த பையன் பொம்மையை பாரு மச்சான், அந்த ஆளை போலவே இருக்கான்ல, இன்னும் ஆசையாக வாங்கினா என்று விட்டு, கவலைப்படாத அறிவு, அதை போல வேற வாங்கலாம் சரியா என்றான். இதை கேட்ட துருவுக்கு குற்ற உணர்வு மேலிட்டது. தான் வேண்டுமென்றே போட்டு உடைத்த கேவலமான செயலை எண்ணி உள்ளமாற நொந்து கொண்டான். அவர் ரொம்ப ஆசையா வாங்கினா, அந்த பொம்மை அந்த ஆளை போலவே இருக்குல்ல. இந்த வார்த்தை அவனை ஏதோ செய்தது. நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால், பேசிட்டு வர்றேன் என்று அறைக்குள் செல்ல முற்பட, சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன், மச்சானும் நீங்களும் சேர்ந்து சாப்பிடுங்களேன் என்றாள். அவள் முகத்தையே பார்க்காமல் 10 மினிட்ஸ் என்றவாறு உள்ளே சென்றான். என்றவளிடம், ஏன் அறிவு, அப்செட் ஆயிட்டியா, ஏதாவது கம் வச்சு ஒட்டிடலாமா என்றான் சந்தீப். இல்லை மச்சான், கண்ணாடி நொறுங்கி போச்சு, எங்க கல்யாண பரிசா கிடைச்ச முதல் பரிசு, அதுவே உடைஞ்சு போச்சு. அதுவும் வெள்ளிக்கிழமை கண்ணாடி பொருள் உடையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தானே, ஏனோ மனசுக்கு சரியா தோணல மச்சான் என்றாள். ஹே, எப்போ இருந்து இந்த மாதிரிலாம் மூட நம்பிக்கை நம்ப ஆரம்பிச்ச? போகுது விடு, வேற வாங்கிக்கலாம் என்றான் சந்தீப். இவர்கள் பேசுவதை அறைக்குள்ளிருந்து கேட்ட துருவோ வேகமாக குளியலறை நோக்கி சென்றான். 5 நிமிடமாக கண்ணாடியில் தன் பிம்பத்தை கண்டவனுக்கு அவன் மீதே ஆத்திரம் மேலிட்டது. என்னாச்சு எனக்கு, ஏன் இந்த தடுமாற்றம் புரியவில்லை. ஆ வென்று கத்தியவாறு தலையை பிடித்தவன் அப்படியே அமர்ந்துவிட, 10வது நிமிடம் அறிவழகி வந்து கதவை தட்டிய பின்னரே சுய நினைவுக்கு வந்தான். கம்மிங் மட்டுமே உள்ளிருந்து வந்தது. சிறிது நேரத்தில் வெளியே வந்தவன் மதிய உணவை மூவரும் சேர்ந்து சாப்பிட்ட பின் கிளம்பினான் சந்தீப். நான் போய் சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வர்றேன் என்றவாறு சந்தீப் துரு வெளியே சென்றனர். லிப்டில் செல்லும் போதும் சரி, வழியில் செல்லும் போதும் சரி, எதுவும் பேசவில்லை. பைக்கில் ஏறிய சந்தீப்பிடம் டேக் கேர் என்று விட்டு துரு செல்ல முற்பட, பாஸ் என்று அழைத்தான் சந்தீப். திரும்பியவனிடம், அறிவழகி நல்ல பொண்ணு, வளவலன்னு பேசுவா, ஆனா வன்மம் வளர்க்க மாட்டா. சூதுவாது வினையெல்லாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் அவகிட்ட கிடையவே கிடையாது. அவளுக்கு இதெல்லாம் புதுசு, எந்த கவலையும் பொறுப்பும் இல்லாம வளர்ந்துட்டா. நீங்க வேற, அவ வேற, உங்க 2 பேர்ட்டையும் கடமை தெரியுது, காதல் தெரியல. அவளாவே இல்ல. எந்த முடிவா இருந்தாலும் சீக்கிரம் எடுங்க, வாழ்க்கை கடமைக்கேன்னு வாழ முடியாது. உங்களுக்கு அட்வைஸ் செய்யற தகுதியும் அனுபவமும் எனக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா அறிவழகி மச்சானா என்னோட கடமையா நினைக்கிறேன். அதுக்காக என்ன நடந்தாலும் பார்த்துட்டு சும்மாவும் இருக்க மாட்டேன். அவளுக்காக கடைசி வரைக்கும் அவ கூட நிற்பேன். அதுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லாம இல்லை, அவ மேல நிறைய நம்பிக்கை இருக்கிறதால தான். தவறா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க என்று தனது பைக்கை கிளப்பி சென்று விட்டான். செல்லும் அவனை பார்த்த துருவுக்கு அப்போதுதான் மூச்சே சீராக விடுவது போல உணர்வு. நான் இவனை பார்த்து ஜெலஸ் ஆகிறேனா? இவனை பார்த்தா நல்லவனதான் இருக்கிறான், ஆனா நமக்கே வெள்ளம் போலவே தோணுது என்றவாறு வீட்டை நோக்கி நடந்தான். ஆனால் உண்மை என்னவென்றால், அறிவழகியிடம் சந்தீப் காட்டும் நெருக்கம்தான் துருவை இவ்வாறு உணரச் செய்கிறது என்பதை அறியும் பொழுது அவள் இவனை விட்டு வெகு தூரம் சென்றிருப்பாள். வீட்டிற்குள் சென்ற துரு அறிவழகியை தேட, அவளோ சந்தீப் வாங்கி தந்த வாட்சை அணிந்து பார்த்து கொண்டிருந்தாள். அதை பார்த்தவன் நேற்று ஒவ்வொரு வாட்சாக அவளுக்கு அணிந்து பார்த்து அவளுக்கு தேர்வு செய்து கொடுத்தது ஞாபகத்திற்கு வந்தது. ஒற்றை கையால் முகத்தை அழுந்து தேய்த்தவன் கார் சாவி எடுத்துக்கொண்டு சென்று விட்டான். கடல் அலைகளை பார்த்து கொண்டிருந்தவனின் என்ன அலைகளில் ஆர்ப்பரிப்பு கொஞ்சம் மட்டுப்பட்டு இருந்தது. யோசித்தான், விடையும் கண்டுகொண்டான். சந்தீப் மீது ஜெலஸ் இல்ல, அறிவழகியின் மீது பொசசிவ். அதுதான் இதற்கு காரணம். காதலின் முதல் படி. இவள் எனக்கே உரிமையானவள் என்ற எண்ணத்தின் வெளிப்பாடுதான் பொசசிவ். இதழின் ஓரம் சிறு புன்னகை. கடைக்கடையாக ஏறினான். திருப்தி இல்லை. நடு இரவில் வீட்டுக்கு வந்தவன் 20வது நிமிடம் வெளியே கிளம்பிவிட்டான். காலையில் துருவின் அறையில் அவன் இல்லாமல் இருக்க, ராத்திரி அவர் வீட்டுக்கே வரலையா என்று யோசிக்கும் போதே கதவை திறந்து உள்ளே வந்தான் துரு. முகம் சோர்வாக தென்பட்டது. கண்களோ தூக்கத்திற்கு கெஞ்சியது போல் இருந்தது. எங்க போனையா என்று ஏதோ கேட்க முற்பட்டவளின் முன் கிஃப்ட் ராப் செய்யப்பட்ட பரிசை நீட்டினான். குழப்பம் கலந்த முக பாவனையில் அவள் அதை திறக்க ஆச்சரியத்தில் கண்கள் அகல விரிந்தது.
நேற்று முன்தினம் அவன் உடைத்த அவர்கள் கல்யாண பரிசை சீர் செய்து எடுத்து வந்திருந்தான் துரு. ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதான். ஆர் யூ ஹாப்பி நோ என்றான் தயங்கியவாறு. முகம் மலர சிரித்தவள், நன்றியா, எதுக்கு தான் நேத்து வரலையா, நான் என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன் என்றாள். ஹே, இட்ஸ் ஓகே, சரி கிளம்பியிரு, அப்பா நம்மள வர சொன்னார், ஆருக்கு காலேஜ் கான்வெகேஷனா, நாம போய் விஷ் பண்ணிட்டு வரலாம் என்றான். ஓ என்றவள், இல்ல ஆரு உங்க அம்மாவுக்கு என்னை பிடிக்காது போல தெரியுது, அதனால நீ மட்டும் போயா, நான் இன்னொரு நாள் வந்து வாழ்த்து சொல்லிக்கிறேன் என்றாள். அவளை தொந்தரவு செய்ய விரும்பாதவனோ, சரி நான் போறேன் என்றவன் சென்று விழாவில் கலந்துவிட்டு வரும் வழியில் சட்டென ஏதோ ஞாபகம் தோன்றியது. தேவராஜ் நம்ம ஆர்வ விட ஒரு வயசு சின்னவப்பா என்றதும் அன்றொரு நாள் அறிவுலையிடம் நீ என்ன படிச்சிருக்க என்றதுக்கு எம்காம் அப்படின்னு சொன்னாலே, அப்படியே இருந்தாலும் இந்த இயர் தானே மாஸ்டர் டிகிரி ஜாயின் பண்ண முடியும் என்று புருவம் சுருக்கி யோசித்தவன் வீட்டிற்கு சென்றான். அழகி என்றான். அவன் அழைப்பதை கேட்டு வேகமாக வர, நீ என்ன படிச்சிருக்க என்றான். திருதிருணவென விழித்தவளோ, எம்ஏ என்றாள். எம்மையா, முன்னால எம்காம்னு சொன்னது போல ஞாபகம் என்றான். ஓ அப்படியா சொன்னேன் என்று மழங்க மழங்க விழித்தவள், அப்போ அதான் உண்மை என்று விட்டு அறைக்குள் சென்று விட்டாள். சென்று அவளை ஆழ்ந்து பார்த்த துருவோ, எதையோ மறைக்கிறா, கண்டுபிடிக்கிறேன் என்று அவன் அறைக்குள் சென்றுவிட காலை 7 மணி அளவில் அவர்கள் வீட்டு அழைப்பு மணி ஒலிக்க சென்று திறந்தவளோ அதிர்ந்து விட்டாள். வெளியே நின்றது ரெங்கன், ரஞ்சிதம், கட்டையன், கரட்டான், சுண்டான், கயல் மாமா, கதிர்தான் நின்றிருந்தனர். ஓடி சென்று அவர்களை அணைத்து வரவேற்றவள் செல்ல கோபமும் கொண்டாள். இத்தனை நாள் இவளை காண வராமல் இருந்ததற்கு. அறுவடை நேரம்டா, சட்டுன்னு வர முடியல, அப்புறம் மருமகனுக்கு எதுவும் தொந்தரவா இருக்கக்கூடாதுல்ல, அதான் என்றார் ரெங்கன். வாங்க அங்கிள், வாங்க ஆண்டி, ஹாயால் என்றவாறு வந்தான் துரு. வணக்கம் யா, நல்லா இருக்கீங்களா என்றார் ரெங்கன். நல்லா இருக்கேன். ஓகே, டீ காஃபி ஏதாவது சாப்பிடுங்க, ஃப்ரெஷ்ஷாங்க முதல்ல என்றவனிடம். இன்னைக்கு ஒரு நாள் லீவு போட முடியுமா, அம்மா அப்பா வந்திருக்காங்கல்ல என்றாள் அறிவழகி. ரெங்கனோ வேகமாக, என்னடா சொல்ற, மருமையன் தான் 3 நாள் விடுமுறை, நீங்க வரலாம்னு நேற்று ஃபோன் போட்டாப்ல என்றார் ரெங்கன். விழிகளை உருட்டியவள் குழப்பத்தில், இவரே கால் பண்ணி வர சொன்னாரா, ஏதாவது உள்நோக்கம் இருக்குமோ என்று அவனை நோக்க அதை உணர்ந்த துருவோ மார்பில் கைகளை கட்டி நின்றவன் சிறிய புன்னகை செய்து, நானேதான் என்பது போல் தலையை ஆட்டினான். அப்புறம் இந்தாங்க மருமகனே, முக்கியமா நீங்க கேட்டீங்களே அறிவோட படிப்பு சான்றிதழ் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க என்று ஒரு கோப்புரையை கொடுத்தார். ஓகே அங்கிள், தேங்க்யூ, அப்புறமா செக் பண்ணிட்டு சொல்றேன் என்றவாறு அறிவழகையை தான் பார்த்தான். உறைந்தவாறு சான்றிதழ்களை பார்த்தவள், ஐயோ புதுசா என்ன பிரச்சனை பண்ண போறானே தெரியலையே என்றெண்ணினாள். அறிவழகியை கண்ட ரெங்கனுக்கும் ரஞ்சிதத்துக்கும் ஏக மகிழ்ச்சி. ஊரில் இருந்த தன் மகளை விட இப்பொழுது மகளின் வனப்பு கூடியிருக்க உடலுக்கேற்ற ஆடை, பேச்சு, அவர்கள் வீடு, சுற்றுப்புறம் மற்றும் துருவின் அன்பான உபசரிப்பு என பெற்றோர்களுக்கே உரித்தான பயத்தை அகற்றியிருந்தது. கதிரிடம் கூறி சந்தை சென்றவர்கள் ஆடு, கோழி, மீன் என எடுத்து வந்து தடபுடலாக விருந்துக்கு உணவு தயாராக்கி கொண்டிருந்தனர். ரெங்கன் வீட்டினர் வந்ததை அறிந்து மகதி வழக்கம் போல் மறுத்துவிட தேவராஜ் மட்டும் வந்து பார்த்துவிட்டு சென்றார். செல்லும் போது அவங்க வீட்டுக்கு கிளம்பும் போது மரியாதை நிமித்தமா ஸ்வீட்ஸ், நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் துரு என்று விட்டு சென்றார். விண்மின் 44. கட்டையன், கரட்டான், சுண்டான் மூவரும் முதன்முறை சென்னைக்கு வந்ததால் மகிழ்ச்சியில் அறிவலையே சுற்றி சுற்றி வந்தனர். சாப்பிட்டு சாயந்தரம் பீச்சுக்கு போலாம், இங்கு போலாம், அங்கு போலாம் என்று அனைத்து இடத்திற்கும் பலமுறை சென்று வந்தது போல் மிகைப்படுத்தி கூறிக்கொண்டிருந்தாள். அப்போது ரெங்கன், ரஞ்சிதம் சமையல் அறையில் சமையலில் ஆர்வமாக இருக்க துருவோ சாப்பாடு மேஜையில் அமர்ந்து ஏதோ செய்தி இதழில் ஆழ்ந்திருந்தான். இவர்கள் நால்வரும் வரவேற்பறையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது கட்டையன், ஏங்கா இங்க ஏரோப்ளேனை பக்கத்துல பார்க்கலாமே, கதிர்மாமா சொன்னாரு, அப்படியா என்றான். ஆமாடா, ரொம்ப பக்கத்துல பார்க்கலாம். ஏங்கா நீ மாமா ஏரோப்ளேன் ஓட்டும் போது பார்த்திருக்கியா, அவர் உன்னை கூட்டிட்டு போயிருக்காரா என்றான். விமான நிலையம் எந்த திசையில் இருக்கிறது என்பது கூட அறியாதவளோ, போயிருக்கேனாவா, டேய் மாமா டியூட்டிக்கு போனா நான் தான் மதியம் சாப்பாடே எடுத்துட்டு போவேன், அக்காவை பார்த்தா போதும், மாமா மேலே எங்க சுத்திக்கிட்டு இருந்தாலும் அப்படியே கீழே வந்து சாப்பாடை வாங்கிட்டு தான் கிளம்புவாரு தெரியுமா என்றாள். அதிர்ந்து விட்டான் துரு. என்ன என்று விழி விரித்து, அது என்ன டவுன் பஸ்ஸா, நினைச்ச நேரம் சாப்பாடு வாங்கலான்னு செய்ய என்றவாறு அவன் யோசிக்க, ஓ நிஜமாவாக்கா, அம்மா என்க
நான் கேள்விப்பட்டேன் ஏரோப்ளேன் ஓடுற இடத்துல ஆட்களை விட மாட்டாங்களாமே என்றான் சுண்டான் யோசனையாக. ஒற்றை புருவம் உயர்த்தி, நம்ம கூட இருந்தவனுக்கு இவ்வளோ ஞானம் எப்படி வந்தது? யாரடா சொன்னா என்றாள். நம்ம ஹரிஸ் அண்ணன் தான், அவனும் அங்கதானே வேலை பார்க்கறான் என்றான். ஓ அவனா? அட நீ வேற, அவன் ஏதோ அங்க ஏரோப்ளேன்ல தூசி தட்டுற வேலை பாப்பானா இருக்கும். ஆனா அக்கா யாரு? பைலட் பொண்டாட்டி. அக்கெல்லாம் ஃப்ளைட்டு வரும்போது குறுக்க போய் நிப்பேன்ல, என்னை பார்த்துட்டா போதும் என் பக்கத்துல வந்து சடன் பிரேக் போட்டு நிப்பாட்டு வரல மாமா. இதாண்டா போலீஸ் படத்துல நம்ம பாளையா எப்படி கையை வச்சே ட்ரெயினை நிப்பாட்டுறது போல அக்கா கண்ணாலேயே ஃப்ளைட்டை நிப்பாட்டுவோம்ல என்றாள். நொந்து விட்ட துருவோ, ஐ நீட் சம் ஆக்சிஜன், ஐ நீட் சம் ஆக்சிஜன் என்றவன், ஃப்ளைட்ல சடன் பிரேக்கா? ஆமா, தப்பு பண்ணிட்டேன், இவ தலையில வந்து இறக்கிருக்கணும் என்றெண்ணினான். இதுதான்டா போலீஸ் படத்துல பாளையாவா? அதுவும் அந்த ட்ரெயின் காட்சி அந்த படத்துலயா வரும் என்றான் சுண்டான் மேலே பார்த்தவாறு. இவன் ரொம்ப யோசிக்கிறான், கூடாதே என்று உணர்ந்தவள், டே கட்ட, இவன் குடல் குழம்புலையும் கோலா உருண்டையும் கைய வச்சா என்கிட்ட சொல்லு என்றாள். சரிக்கா என்றான் கட்டையன் வேகமாக. ஐயோ அக்கா, நீ வேற என்ன இப்படி டப்புன்னு கோவப்படுத? அது பாளையா படமே தான் என்றான் சுண்டான். அது என்று விட்டு, அம்மா நம்ம ஊர் எப்படிடா இருக்கு என்றாள். அது பாட்டுக்கு இருக்குக்கா என்றவன், அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இங்க வந்த உடனே சக்கரை கிளவி உன்னை பேச சொல்லிச்சுக்கா என்று எழுதி வைத்த மொபைல் நம்பரை நீட்டினான். ஓஹோ, நம்ம கிளவியா? ஏண்டா அது இன்னும் உயிரோடவா இருக்கு? நான் ஏதோ மகன் மருமகளை கூட்டிட்டு வெளிநாட்டுக்கு போனதும் மண்டையை போட்டிருக்கோன்னு நினைச்சேன், இன்னும் இல்லையா என்றவாறே கால் செய்தாள். எடுத்த கிளவியோ, ஹலோ யார் அந்த பக்கம் என்க. ஹாய் கிளவி, ஹவ் ஆர் யூ என்றாள் அறிவிழகி. யாரு? ஏவாரியா? அரிசி ஏவாரியா சோள ஏவாரியா என்றார். ஏவாரியாவா? பூவர் கிளவி என்றவள், ஹே கிளவி, திஸ் பக்கம் அறிவு, யூ ஃபர்கெட் மீ என்றாள். எதுவும் புரியாத கிளவியோ அறிவு என்பதை மட்டும் வைத்து, ஏடி அறிவு நீயாடி, ஏண்டி ஒரு போன் கூட போடல, இந்த கிளவிய மறந்துட்டியா? அப்புறம் என்னவோ சொன்னியே, என்னதுடி என்றார். நான் வெரி பிஸி கிளவி, ஊரை நினைக்கவே டைம் இல்லை, இதுல எங்க உன்ன நினைக்க? அப்புறம் அவர் யூனா சௌரியமா இருக்கேன்னு அர்த்தம், புரியுதா என்றாள். அப்படியாடி, எனக்கு எங்க தெரியுது, நீ போனதுக்கு அப்புறம் யார் எனக்கு சொல்லித்தாரா என்று விட்டு சில கதைகளை பேசியவர், ரெங்கோனும் ரஞ்சிதமும் எப்ப கிளம்புதாகடி என்றார். ஐ திங்க் ஃப்ரைடே கிளவி என்றார். ஃப்ரைடேனா புதன்கிழமையாடி என்க. புதன்கிழமையா? ஐயோ என்று யோசிதல், புதன் வியாழ வெள்ளிக்கிழமை கிளவி என்றாள். ஓ வெள்ளிக்கிழமைக்கா? சரிடி, அப்புறம் உனக்கு எள்ளு முட்டா கற்பட்டி முட்டா ஓலை கொலக்கட்டெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன்டி, நல்லா சாப்பிடு என்றார். சரி கிளவி, அடுத்த முறை அப்பா வந்தா கூட வா, உனக்கு எம்ஜிஆர் சமாதி பக்கத்துல இடம் பார்த்து வச்சிருக்கேன், கழுத காசு பண்ணாலும் பரவாயில்லன்னு உனக்கு உன்னை கட்டிடுவாங்க, சரியா? சரி நான் வச்சிடுறேன் என்று விட்டு வைத்தாள். அவள் பேசுவதை உறைந்தவாறு கேட்ட துருவோ, ஐயோ இவளை நான் ஃப்ராடுன்னு சொல்றதுல தப்பே இல்லை, என்ன பேச்சு, எவ்வளோ பேசுறா, ஆனா இப்படி இருக்கிறவ சும்மா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், இவளை பிஸியா வைக்கணும், அப்பதான் டிப்ரெஸ் ஆக மாட்டா, என்ன செய்யலாம் என்று யோசித்தவனின் மூளையில் குண்டு பல்பை எரிய, அதான் ரைட் என்றவாறு அறிவழகியின் சான்றிதழ்களை புரட்ட தலை சுற்றி விட்டது துருவுக்கு. கண்களை இறுக மூடி ஆழ்ந்த மூச்சுகளை விட்டு கொண்டிருக்கும் போதே உற்சாகமாக வந்த அறிவழகியோ, சாப்பாடு ரெடி ஆயிருச்சே, வருவீங்களாம் என்றாள். துருவோ அவளை முறைத்து பார்க்க, ஏன் முறைக்கிறாரு? ஓ மாமனார் மாமியார் வந்து அழைக்கணுமோ என்றாள். மீண்டும் முறைப்பை பதிலாக தந்தவன், என்ன சமையல் என்றான். நாட்டுக்கோழி குழம்பு, குடல் குருமா, ரத்தம் பொரியல், மட்டன் சுக்கா, மீன் பொரிச்சது, கோழித்தொக்கு, கோலா உருண்டை என்றாள் நாவில் உமிழ்நீர் பெருக. நீ என்ன டிகிரி முடிச்சிருக்க என்றான். அடுத்த நொடி அப்பொழுதுதான் வெளிகளை கீழே இறக்கி அவன் கையில் இருந்த அவள் சான்றிதழ்கள் அடங்கிய கோப்புரையை கவனித்தாள். ஹிஹி, சீக்கிரம் வருவேங்களாம், அப்புறம் எல்லாம் ஆறிடும் என்று ஓடிவிட்டாள். என் கையில சிக்காமியா போயிருவ, அப்போ வச்சுக்கிறேன் என்றவாறு மதியம் உணவுக்கு செல்ல, அதன் பின் அவன் கண் முன்னாலே தென்படவில்லை. அப்படியே தென்பட்டாலும் இந்த வேலை அந்த வேலை என்று ஓடிவிடுவாள். ஒரு வழியாக இரவு அவள் அறையில் ரஞ்சிதமும் அறிவளையும் பேசிக் கொண்டிருந்தனர். ஏன் புள்ள, மருமகனுக்கு நாங்க வந்தது தொந்தரவா இல்லையே, உங்க மாமியாரு ஆறு எல்லாம் இங்க வரமாட்டாங்களா?
உன்கிட்ட நல்ல விதமா தானே இருக்காங்க என்று பல கேள்விகள் கேட்க அது எங்கே அவள் மண்டையில் ஏற நீண்ட நாட்களுக்கு பிறகு தாய் தந்தையை பார்த்த மகிழ்ச்சி, தாயின் கைமணம், தந்தையின் ஆறுதலான பார்வை என மகிழ்ந்தவளுக்கு அடக்க முடியாத தூக்கம் கண்களை ஆற தழுவியது. எல்லாம் நல்லா தான் இருக்காங்க, நல்லா பாத்துக்கிறாங்க, போதுமா, எனக்கு தூக்கம் வருது என்று தலையணை இழுத்து தலைக்கு வைக்க வெடுக்கென தலையணை பிடிங்க ரஞ்சிதமோ, ஏண்டி என்ன இந்த பழக்கம் என்றார். என்ன பழக்கம்? வளமையா 2 தலைவாணி வைப்பேன் தலைக்கு, இன்னைக்கு நீ இருக்கிறதால உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு என்றாள். அவள் முதுகில் ஒரு அடி போட்டவர், அது இல்லடி, மருமக அறையில தூங்காம இங்கே படுத்துட்ட, எதுனாலும் காலையில பேசலாம், நீ கிளம்பு என்று விரட்டினார். நீ எல்லாம் ஒரு அம்மாவா? எவ்வளவு நாள் கழிச்சு என்னை பார்க்க தலையை தடவி கொடுத்தோம், தட்டி கொடுத்தோன்னு இல்லாம விரட்டுற என்றாள். நீ என்ன சொன்னாலும் சரி, முடியாது, கிளம்பு என்றார். அதே நேரம் துருவோ, ரங்கன் மற்றும் பொடியன் மூவரையும் அழைத்து கொண்டு அவர்கள் குடியிருப்பில் உள்ள பூங்காவில் வலம் வந்தனர். ரொம்ப நன்றிங்க மருமகனே, என்னடா புள்ளைய ரொம்ப அவசரமா கட்டி கொடுக்கமே, கல்யாண போட்டால பார்க்கும்போது உங்களுக்கு இஷ்டம் இல்லையோன்னு ரொம்ப பயந்தேன். நான் கஷ்டப்படுற விஷயம்னா அறிவும் சொல்ல மாட்டா, அதனால அப்பாவுக்கு போன் போட்டு விசாரிச்சுக்குவையா, இப்பதான் மனசுக்கு நிறைவா இருக்கியா என்றார் ரெங்கன். புரியுது என்று விட்டு எதையோ கேட்கவே அழைத்து வந்த துரு யதார்த்தமாக கேட்பது போல், ஏன் அங்கிள், அறிவழகிக்கு எது ரொம்ப பிடிக்கும், எது பிடிக்காது என்றான். பிடிக்கும்னா கொஞ்சம் நல்லா சாப்பிடுவா, அப்புறம் கொஞ்சம் பந்தா பேர்வெளி, ஒரு இடத்துல இருக்க மாட்டா, ஊரை சுத்தி சுத்தி வாரது பிடிக்கும்யா. பிடிக்காதுன்னா என்று அவர் யோசிக்க, பொதுவா பொண்ணுங்களுக்கு எலி, பல்லி, கரப்பாம்பூச்சி எக்ஸெட்ரா இந்த மாதிரி என்றான். அட நீங்க வேற மருமகனே, அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டா, பாம்பவே கையில பிடிச்சிருவா. பயம்னா இருட்டு, இடி, மின்னல். படிப்பியா, கழுதைக்கு சுட்டு போட்டாலும் படிப்பு தான் கடைசி வரைக்கும் வரல. இவ படிக்காம இருக்க வாரம் 4 வாத்தியார நான் போய் பார்ப்பேன், அழுவாங்க, தயவு செஞ்சு படிக்க வைங்க, இல்லைன்னா பள்ளிக்கூடத்தை மாத்திருங்கன்னு கெஞ்சுவாங்கய்யா. இப்பதான் அது இல்லை, நல்ல கேள்வி ஞானம் அறிவு எல்லாம் இருக்கு, ஆனா உட்காந்து படிக்கத்தான் அழுவா. என் பேச்சை கேட்கலன்னா அது படிப்பு விஷயத்துல மட்டும்தான், மற்றபடி என் சொல் பேச்சு தட்டமாட்டா என்று ரெங்கன் பேசுவதை ஆழ்ந்து உள்வாங்கிய துருவோ, புரியுது, சரி லேட் ஆயிடுச்சு, வாங்க போலாம் என்று வீட்டிற்குள் வர அங்கு வரவேற்பறையில் அறிவழகியும் ரஞ்சிதமும் தூங்குவதற்கு அறைகளுக்கு சண்டை போட்டு கொண்டிருந்தனர். ஏண்டி புள்ளைய வந்ததும் வராதுமா இப்படி தொந்தரவு செய்யற என்றவர் அறிவுமா, அம்மா நல்லதுக்கு தானே சொல்லுதா, கொஞ்சம் காது கொடுத்து கேளுடா என்று இவர்கள் பேசையிலே துரு அறைக்குள் சென்று விட்டான். 20வது நிமிடம் அவன் அறைக்கதவு தட்டப்பட திறந்தவன் முன் என்று தலையை கவிழ்ந்தவாறு நின்றது அறிவழகிதான். புருவம் சுருக்கி என்ன என்ற கேள்வியுடன் அவளை நோக்க பின்னால் இருந்த ரஞ்சிதம், எங்களுக்காக உங்க வழக்கத்தை மாத்த வேண்டாம்யா, அதான் நானே சொல்லிட்டேன் போடி என்று பின்னிருந்து தள்ள, இப்படி நிராயுத பாணியா என்ன பாகிஸ்தான் பாடல நிக்க வைக்கிறே ரஞ்சி, நீ எல்லாம் நல்லா வருவ என்றவாறே உள்ளே சென்றாள். 40 நிமிடம் கடந்து விட்டது. துரு அவன் படுக்கையில் ஒய்யாரமாக படுத்துக்கொண்டு ஏதோ செய்தி இதழை படிக்க அவள்தான் உதட்டை பிதுக்கிக் கொண்டு மார்பிள் தலையணையை அணைத்தபடி மூடிய கதவின் முன் நிற்கிறாள். பொறுமை இழந்தவளோ லேசாக நகர முற்பட, என்றவன், என்ன டிகிரி முடிச்சிருக்க, இல்ல என்ன டிகிரில ஆல் அரியர்ஸ் வச்சிருக்க, சொல்லிட்டு போ என்றான் விழிகளை மட்டும் உயர்த்தி. மீண்டும் சிலை மூடுக்கு சென்றவளை 1.5 மணி நேரம் கழித்து அவனுக்கு துயில் துஞ்ச 2 கைகளையும் நெட்டி முறித்தவன், சோ மேடம் தமிழ் லிட்ரேச்சர் பண்ணியிருக்கீங்க, சாரி ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th 7 ஸ்கூல் மாறி இருக்க, கிளாஸ் டெஸ்ட் எல்லாத்துலேயும் ஆல் ஃபெயிலு, பட் ஆனுவலில் மட்டும் ஏதோ கருணையின் அடிப்படையில் பாஸ் பண்ணி விட்டுருக்காங்க. காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ரொம்ப ஃபேமஸ் போல. 3rd இயரில் உன்னை டெர்மினேட் பண்ணதுக்கு உன் செட்டு ஆளுங்க எல்லாம் சேர்ந்து, அதான் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூடாதுன்னு போர்க்குடி தூக்கியிருக்காங்க. 2 நாள் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. 3 வேல்யூபிள் பாயிண்ட்ஸ் போதும் உன்னை டெர்மினேட் செய்ய. நீயோ லேக் ஆஃப் அட்டெண்டன்ஸ், காலேஜ் சுவர் ஏறி குதிச்சிருக்க, குதிக்க கஷ்டமா இருக்கேன்னு சொந்த செலவில் அந்த பக்கம் 2 படி கட்டியிருக்க. ஜூனியரை மிரட்டி டிஃபன் பாக்ஸை பிடிங்கி சாப்பிட்ருக்க, அதுவும் ரேகிங்கில் பேரில். பனிஷ் பண்ண டீச்சரோட வெஹிக்கிள்ஸை பஞ்சர் பண்ணியிருக்க. ஹெச்ஓடி ரிலேஷன் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரலன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு பிளாக்மெயில் பண்ணியிருக்க. உன்னோட சிலபஸ் ஒர்க்கை ஜூனியர்ஸை பண்ண சொல்லி மிரட்டியிருக்க. டீச்சர்ஸ்க்கு அனிமலோட நிக் நேமு, அனிமல்ஸுக்கு டீச்சர்ஸோட நேமு, பர்டிகுலராக உங்கள் ஊர் எருமைக்கு ஹெச்ஓடி பேர் வச்சிருக்க என்றவன் இதழ் குவித்து ஊதிக்கொண்டே, இன்னும் உன்னோட சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்ஸை பார்க்கணுன்னா நாளைக்கு டாக்டர் கிட்ட போய் பிபி பல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் படிக்கணும் என்றான். குனிந்தவாறு விழிகளை உருட்டியவள் சட்டென நிமிர்ந்து, இதெல்லாம் நான் தனியா செய்யல, இதுக்கு நாங்க 6 பேர் கொண்ட குழு இருந்தோம், ஆனா பழி முழுசு என் மேல விழுந்துருச்சு என்றாள் கவலையாக.
பண்ணினது எல்லாம் ஃப்ராடு வேலை, இதுல எத்திக்ஸ் வேறையா என்று முறைத்தவன், ஆமா திருவள்ளுவரும் பாரதியாரும் உன்னை என்ன செஞ்சாங்க? அவங்க பொண்டாட்டி சரியில்லை, காலகாலத்துல புள்ள குட்டின்னு பிறந்திருந்தா இம்புட்டு பாட்டு பாடியிருப்பாங்களா? நாமளும் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ண வேண்டி வந்திருக்குமான்னு ஸ்டூடெண்ட்ஸை தப்பா டிரெக்ட் பண்ணியிருக்க என்றான் களை கடித்து கொண்டே. நான் மட்டுமா, கிளாஸ்ல எல்லாரும் அப்படிதான் பேசினாங்க. ஸ்கூல்ல அவங்க பாட்டை மனப்பாடம் செய்யும் போது எல்லாரும் அப்படித்தானே நினைப்பாங்க. ஏதோ நான் மட்டும் பேசினதா சொல்றீங்க என்றாள். ஓ, அப்படி எத்தனை திருக்குறள் தெரியும் மேடம்க்கு? மினிமம் ஒரு 100 என்றான். ஆ, 100 என்று அவனை நிமிர்ந்து பார்க்க கண்களை சுருக்கியவன், ஆர் 50 என்க மீண்டும் திருதிருவென விழிக்க, அட்லீஸ்ட் 10 என்றான். தலையை குனிந்தே விட்டாள். லீவிட் அழகி, இதுக்கு மேல உன்கிட்ட பேசினா எனக்கு நெஞ்சு வலி கன்ஃபார்ம். கடைசியா ஃபர்ஸ்ட் 5 குறள் மட்டும் சொல்லு, அப்புறம் நீ தாராளமா போய் படுத்துக்கலாம் என்றான். ஐயோ, 5 குறளா என்று யோசித்தவள், அகர என்க, குட் கமான் என்றான். முகர என்றாள். எது முகரையா? யார் முகர அழகி? ஓ முகரையா, ஏன் முகரையா? ஃபர்ஸ்ட் குரல் கூட தெரியாது அவனுக்கு. ஓ காட் என்று தலையை பற்றியவன், ஓகே லிசன், முதல்ல 5 குரலை சொல்லாம உன் சவுண்ட் இந்த வீட்டில் கேட்கவே கூடாது. இல்லைனா என்னன்னு தெரியாம சைன் வாங்கி வச்சிருக்கல, எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் உன் அப்பா கிட்ட. கீப் யுவர் மைண்ட், கோ என்று விட்டு செல்லும் அவளை பார்த்தவன், பேச்சாடி பேசின, கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசின, என்னை எப்படி அலற விட்டுருப்ப? எல்லாத்துக்கும் இருக்கு உனக்கு இனி. திஸ் இஸ் மை டர்ன், வெயிட் அண்ட் வாட்ச் என்று மனதினுள் சுளுரைத்து கொண்டான்.